ஒரு காலத்தில் ஒரு அழகான பூனை குடும்பம் இருந்தது. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டது. அப்பா பூனை குடிப்பழக்கத்தால் கோபம் கொண்டவராகிவிட்டார். ஒரு நாள் போதையில் உளவு மேசையை தள்ளி குடும்பத்தை நொறுக்கினார். பயந்த அம்மா பூனையும் குட்டி பூனையும் அந்த வீட்டை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அம்மா பூனை தன் குட்டிக்காக மழையையும் பொருட்படுத்தாமல் சோளத்தோட்டத்தில் உழைத்தாள். ஆனால் விதி மறுபடியும் ஒரு சோதனையை உருவாக்கியது. சோளக்கட்டுகளை ஏற்றிச் செல்லும்போதே மது அருந்தி லாரி ஓட்டி வந்த ஒரு கரடி அம்மா பூனை மீது மோதி விபத்துக்குள்ளாக்கியது. அம்மா பூனை படுகாயம். படுக்கையை தவிர எதையும் பார்க்க முடியவில்லை. அந்த சமயத்திலும் அப்பா பூனை தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு அவர்களை விட்டுவிட்டு நிரந்தரமாக சென்று விட்டான். இப்போது அந்த சிறு குட்டி பூனைக்கே பொறுப்பு. தன் சிறிய கைகளால் சமைத்து அம்மாவை ஊட்டி காப்பாற்ற முற்பட்டது. ஒரு நாள் குடும்பத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற திடமான எண்ணத்தோடு சோழ வண்டியை தள்ளிக்கொண்டு பயணமானது. சேற்றில் விழுந்து காயப்பட்டாலும் இது விடாமல் போராடியது. அப்போது ஒரு நல்ல மனம் கொண்ட நீல நிற பூனை அதற்கு உதவி செய்தது. காலம் மாறியது. அந்த புத்திசாலி குட்டி பூனை ஆன்லைனில் சோளத்தை விற்பனை செய்ய தொடங்கியது. அதன் மழலை முகம், கடின உழைப்பு பலரை கவர்ந்தது. வியாபாரம் வளர்ந்தது. பணம் சேர ஆரம்பித்தது. இறுதியாக சேர்த்த பணத்தை கொண்டு ஒரு பெரிய துணிக்கடைக்கு சென்றது. தன் அம்மாவுக்கு அழகான கருப்பு நிற உடையை வாங்கியது. அந்த உடையை அணிந்தபோது அம்மா பூனையின் முகத்தில் தோன்றிய சிரிப்பு, அதுதான் குட்டி பூனையின் உண்மையான வெற்றி. பாடம்: வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்பிக்கை, உழைப்பு இருந்தால் நம் அன்புக்குரியவர்களுக்கு சிரிப்பை திரும்ப கொடுக்க முடியும்.